பாதையோ இருட்டு, கையிலே விளக்கு இல்லை, வீடோ நெடுந்தொலைவில், வழி முழுவதும் மேடு பள்ளம், மனதில் துணிச்சல் தவிர வேறு இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று மகாகவி பாரதி சொல்வாரே, அதுதான் துணைக்கு வந்தது. அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார். அதை எப்படி என்றால், வீடு தூரத்தில் இருந்தது, ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை, இருட்டாக இருந்தது, மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன. ஆனாலும் தைரியம் ஒன்றே அதை கொண்டு அந்த இடத்தை சேர முடிந்தது. அதைத்தான் அவர் அச்சமில்லை 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 என்பதை தைரியத்தோடு நாம் செய்து கொண்டால் எதையும் வெற்றி అடைய முடியும் என்பதை அவர் கூறுகிறார். అதான் తిరిగి சொல்ல சொன்னார். నేను ఈరోజు ఇలా నిలబడగలుగుతున్నానంటే నాకు మురుగన్ చూపించిన దారి, ఆయనకి నా మీద ఉన్న అపారమైన భక్తి. ఆయన చూపించిన దారి ఏంటంటే ధైర్యం, వీరత్వం, ప్రేమతో నిండి ఉంటుంది. முருகன் என்னுடைய கடவுள், எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் அவர்தான். அவர் கொடுத்த ஒவ்வொரு வழியையும் தைரியத்தையும் பார்த்துதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்றத சொல்றாரு அவர். మురుగన్ చూపించిన దారిలో నడిస్తే విజయమే వస్తుంది, మంచి కోసం మార్పే తెస్తుంది. முருகன் காட்டின வழியில நாம நடந்தா நல்லதே நடக்கும், வெற்றியே நடக்கும், நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், வெற்றி தான் நடக்கும்ன்றத அவர் சொல்றாங்க. ఈ దారి కష్టమైనది, కానీ బలాన్నిచ్చేది, ధైర్యాన్ని నింపేది, అనుకున్నది సాధించేది. இந்த பாதை மிக மிக கடினமானது, ஆனா இந்த பாதையை நம்ம கடந்துதான் ஆகணும். அதுக்கு முருகனை நினைச்சு நம்ம கடுமையாக போராடி நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட போகணும்னு சொல்றாங்க.